நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சூறாவளியில் சிக்கி வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. பனையம்பள்ளி, சொலவனூர், ஐயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை விவசாயிகள் இதனால் கவலையடைந்துள்ளனர். முற்றிலும் வாழை மரங்கள் வீணாகிவிட்டதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாம்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். சாம்ராஜ், சூறாவளியில சிக்கி வாழை மரங்கள் சேதமடைஞ்சதுனால வாழை விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க, என்னென்ன கோரிக்கைகள் அவங்க தரப்புல இருந்து அரசுக்கு முன்வைக்கப்படுது? பிரியதர்ஷினி, பவானி சாகர் பகுதியில் பலத்த காற்று வீசியல் 35 லட்சம் மதிப்பிலான 10,000 நேந்திர வாழைகள் சேதமடைந்ததாக விவசாய கவலையுடன் தெரிவித்தனர். அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் சுற்றுவட்டார கிராம பகுதியில் குவிண்டால் நேந்திரம், செவ்வாழை, கதரி, தேன்வாழை போன்ற பல்வேறு வாழைகளை அவங்க சாகுபடி செஞ்சுட்டு வர்றாங்க. இதற்கிடையே பனையம்பள்ளி, சொலவனூர், தேசிபாளையம், அணையப்பாளையம், புதுப்பீர்கடவு, ஐயம்பாளையம் உள்ளிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இன்னைக்கு காலையில அதிக காற்று வீசியதுனால காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாம அறுவடைக்கு தயாரில் இருந்த ஒரு 10,000 வாழைகள், நேந்திர வாழைகள் வேரோடு சாஞ்சு விழுந்ததுனால ஒரு 35 லட்சம் மதிப்பிலான அந்த வாழைகள் சேதமடைஞ்சிருக்குது. நேந்திரம் வாழைத்தார் ஒன்று 300 முதல் 350 வரை விற்கப்படுவதால் வாழை பயிரிட்ட ஒவ்வொரு விவசாயிக்கு 1 லட்சம் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டதாக அவங்க தெரிவிக்கிறாங்க. வாழை மரங்கள் அனைத்தும் ஒரே நாள்ல வேரோடு செஞ்சதா அவங்களுக்கு கவலையுடன் தெரிவிக்கிறாங்க. உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. கடந்த ஆண்டு வாழை சேதத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 6,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு கூடுதலாக வழங்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதாவது அந்த 6,000 ரூபாய் அந்த சேதமடைந்த வாழை அப்புறப்படுத்துவதற்கே போதவில்லை. அதனால குறைந்தபட்சம் 25,000 வழங்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. வாழை மர விவசாயிகளோட கோரிக்கை பத்தி சொன்னீங்க. உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும் எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாம்ராஜ். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.